குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் காய்ச்சல் அதிக அளவில் காணப்படுகிறது. அதற்கான காரணம் மற்றும் தீர்வு குறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியிடம் கூறினார் குழந்தைகள் நல மருத்துவர் ஐஸ்வர்யா. குழந்தைகளுக்கு அதிகமான வைரல் ஃபீவரில் இருப்பதாக நிறைய கேசஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய கேசஸ் வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன? வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் சரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இந்த மழைக்காலமில் தான் ஆரம்பிக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜான்வரி தான் பீடியாட்ரிக்குக்கே பீக் சீசன். பட் இந்த வாட்டி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஜூலைலேருந்தே நிறைய கேசஸ் பார்க்குறோம். H1 முக்கியமாக H1N1 கேசஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் வைரல் இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃபெக்ஷன்ஸ். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 1500 கேசஸ் கிட்ட H1N1 ரிப்போர்ட் ஆயிருக்கு, குழந்தைங்களுக்கு அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சேர்த்து. இது இப்போ ஏன் இந்த வருஷம், அதாவது 2026 2026 கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஜூலைலேருந்தே நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ரெயின்ஃபால்ஸ் இப்போ கொஞ்சம் நிறையாவே பார்க்குறோம். ஈவினிங் டைம்ஸில் நிறைய ரெயின்ஃபால்ஸ் பார்க்குறோம். அது இல்லாமல் குழந்தைங்களோட ஸ்கூல் சீசன், மெயினாக நிறைய கேசஸ் ஸ்கூல்ல இருந்து ரிப்போர்ட் ஆகுறது தான். ஸோ குழந்தைங்களோட ஸ்கூல் சீசன், நிறைய கன்ஜஸ்டட் பிளேசஸ், ஒரே இடத்துல நிறைய கேதரிங்ஸ். ஸோ இதனால நிறைய H1N1 கேசஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் H1N1 அப்படின்னாலே உடனே பேனிக் ஆகணும், இல்லை உடனே நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற நிறைய ப்ரிவென்டபிள் இதுலயும் சரி அண்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்லயும் சரி H1N1 இப்போ நல்லா கண்ட்ரோல்டாவே இருக்கு அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி ரொம்ப செல்ஃப் லிமிட்டிங்கா இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி மச் அபவுட் திஸ். சீசன் மாறும் போது டிரான்சிஷன் சீசன் சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட். முதல்ல ரொம்ப ஹாட்டான வெதர்ல இருந்தோம். மேலாம் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஹாட் வெதர்ல இருந்தோம். இப்போ இது டிரான்சிஷனல் சீசன், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்ல இருந்து இப்போ நமக்கு ஓரளவுக்கு கோல்டு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அந்த மழைக்காலம் அந்த ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. ஸோ யூஸ்வலாகவே இந்த டிரான்சிஷனல் சீசன்ல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ப்ரிடாமினன்ட், அதாவது ரொம்ப பிடிச்ச சீசன் சொல்லுவோம். வைரலுக்கும் சரி பாக்டீரியலுக்கும் சரி.